ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு குட்டி டெய்லி ரொட்டீன் மினி ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன சமைச்சோம் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து தட்டைப்பயிறு குழம்பு வச்சாச்சு, வாழைப்பூவில் வடை சுட்டாச்சு. காலையில் நம்ம கொஞ்சம் ஒரு 6:30க்கு இருந்ததுனால கொஞ்சம் பரபரப்பாக செய்ய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இருந்தாலும் தம்பியை பார்த்துட்டு தம்பி தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வடை நமக்கு இது வந்து வடையும் டீயும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி விட்டுட்டு நம்ம அடுத்து கிரைண்டில் மாவு போட்டாச்சு. மீன்வைல் மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கும்போது பாத்திரத்தையும் கழுவி எல்லாத்தையும் வச்சுட்டாச்சு. தம்பி வந்து விளையாடிட்டு இருந்தார். கிச்சன்லாம் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்தது, பட் ஸ்டில் வந்து அதை க்ளீன் பண்ணணும். இருந்தாலும் 11 o'clock ஆகிடுச்சு, தம்பிக்கு பால் கொடுக்கணும். ஸோ பால் காய்ச்சாச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்து பால் காய்ச்சிட்டு ரெடியாக இருக்குது. சரி, தம்பி என்ன பண்ணுறான்னு வாங்க போய் பார்த்துடலாம். தம்பி பொறுமையாக டிவி பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் நம்ம இருக்கிற கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் கொஞ்சம் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு 2 ரூமையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா தம்பி சைட்டை பண்ணாமல் கொஞ்சம் நேரம் படுத்திருப்பார். அப்புறம் அம்மா கிட்டே வந்துடுவார். அவர் ரொம்ப டீப்பாக டிவி வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருந்தால் அதை நம்ம முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ தம்பி எட்டி பார்த்தேன், தம்பி தூங்கிட்டு இருந்தான். ரொம்பவே தூங்கலை, தம்பி வாட்ச் பண்ணிட்டு இருந்தான் டிவி. நான் என்ன பார்த்தேன் மாதிரி தம்பிக்கு தெரியாமே தம்பி நான் வாட்ச் பண்ணேன். ஏன்னா அடிக்கடிக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் வந்துட்டாரு, அம்மா தூக்குங்கன்னு சொன்னார். சரி, நான் அவரை தூக்கிட்டே வந்துட்டு அவருக்கு வந்து மதியானம் செய்யணும். கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்து பால் குடிச்சிட்டு தம்பி கொஞ்சம் நல்லாவே தூங்குவாங்க. வந்து பால் ஊற்றி டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். தென் வீடெல்லாம் ஃபுல்லாக பெருக்கியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் அவர் திரும்பி அவரோட பொருள்லாம் எடுத்து கீழே போட்டு திரும்பி வீட்டை இது பண்ணுவார். எல்லாம் பெருக்கியாச்சு வச்சாச்சு. அப்புறம் கிச்சன் மேடையும் டர்ட்டி ஆகுது. அதையும் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 2 o'clock போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மாவெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நாளைக்கு மாவு தேவைப்படாததுனால நான் எல்லா மாவும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து தம்பி கூட விளையாடணும். ஏன்னா தம்பி கொஞ்சம் நேரம் வந்து அம்மா விளையாடுவாங்கம்மான்னு கூப்பிடுவான். ஸோ அவர் கூட வந்து இந்த விளையாட்டு நாங்கள் விளையாடணும். அவங்க அப்பா வர வரையும் கொஞ்சம் நேரம் விளையாடணும். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தம்பி அவர்கிட்ட விட்டுட்டு நான் குளிப்பேன். அவர் யூஸ்வலாக வந்து அவர் கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கிறதுனால அவங்க அப்பா லைப்ரரி போகிறாரு. ஸோ 9 o'clock வருவாங்க. ஸோ அவங்க அப்பா வந்தோன்னா அவங்க அப்பா அவர் கூட விளையாடுவாங்க கொஞ்சம் நேரம். நான் அதுக்கே போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா குழந்தைங்க வந்து டிவியை பார்த்துருக்க முடியாது. நம்ம கொஞ்சம் அவங்க கூட இன்ட்ராக்டிவாக இருக்கும் போது அவங்க கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட் சக்தியோட டிஃபன் சென்டர் இதுதான். இங்க இருக்காரு பாத்தீங்களா, இவர்தான் வந்து ஓனர் கடைக்கு. அவுட்டோர் கேம்ஸ் அவனை நான் கூட்டிட்டு போவேன். இவர் போயிட்டு இவரே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பொருள் எல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து அவர் கைப்பட சமைச்சு உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமா, நீங்க யாரும் அவசரப்படாதீங்க. ஆமா, சரி, ஓகே. அவர் கடைக்கு கிளம்பிட்டாரு. இந்தாங்க சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு கடையில போயிட்டு கூடையில போயிட்டு காய்கறி, கறி, மீன், முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்துங்க. 2 கவர் பால், தயிர், தக்காளி, வெங்காயம், கேரட்டு எல்லாம் வாங்கிட்டு வாங்க. சரியாம்மா? இந்த இவன் தான் கடைக்காரன். இவன்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. அவன்கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க. இந்த இருக்கான் கடைக்காரன். இவன் தான் கடைக்காரன். நீங்கள் போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வாங்க, அம்மா சமைச்சு வைக்கிறேன்.